காலை வணக்கம். அருள்மிகு ஆலமரத்தம்மன் திருக்கோவில், மயிலாடி, கன்னியாகுமரி மாவட்டம். அர்ச்சகர் தீபம் ஏத்திட்டு இருக்கிறார். எல்லா நலனும் நிறைவாய் கிடைக்கட்டும். இன்னைக்கு அம்மாவாசை பார்த்தேலா. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி கால்நாட்டு விழா. ஆலமரத்தம்மன் திருக்கோவில், மயிலாடி. இங்கே கால்நாட்டு விழா. பிள்ளைங்க காப்பு கட்டுவாங்க. கொடை விழாவுக்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறோம். கோவில் கொடை விழாவுக்கு செலவுக்கு நிறைய பணம் தேவை இருக்கும் பார்த்தீங்களா. இந்த வாகனங்கள் எல்லாமே ஆலமரத்தம்மன் கோவில் கொடை விழாவுக்கும் செலவுகளுக்குமாக அர்ச்சகர் பயன்படுத்துகின்ற வாகனம். இந்த வாகனமானது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா, இறந்து போனவங்களுக்கு சவ அடக்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய வாகனம். ஊர்வலத்துக்கு கொண்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த வாகனம். உயிர் காக்கும் வாகனம், ஆம்புலன்ஸ். இந்த நாளும் அர்ச்சகருடையது. சரிங்களா. அடுத்தது பார்த்திங்களான்னா, சுடுகாட்டில் பிணம் எரிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வேலையை கூட செஞ்சிட்ருக்கிறார். ஏன் செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலமரத்தம்மன் கோவிலுக்கு தீபம் ஏற்றுகிற எண்ணெய்க்கு கூட பணம் தேவைப்படுது பார்த்தீங்களா. ஒரு தீப்பெட்டி வாங்கணுமானா, ஒரு திரி வாங்கணுமானா, எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுகிறது. எவர் ஒரு மனுஷாளுக்கிட்டையும் யாசகம் வாங்கக்கூடாது. அந்த யாசகம் வாங்கி தெய்வத்துக்கு பூஜைகள் மேற்கொள்ளக்கூடாது. அன்பின் நிமித்தமாக எவர் ஒருவர் தெய்வத்துக்கு கொடுக்கிறார்களோ அதை சுவாமிக்கு நம்ம பயன்படுத்திக்கிட வேண்டியது. நாள்தோறும் காலையிலையும் சாயங்காலமும் சுவாமிக்கு தீபம் ஏற்ற வேணும். அது நல்ல தேங்காய் எண்ணெய் அல்லது நல்ல எண்ணெயில் தீபம் ஏற்றுறது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு செலவுகள் ஆகும் இல்லையா. வெள்ளிக்கிழமை எல்லா நாட்களிலும் சிறப்பு பூஜைகள் வைக்கணும் பார்த்தீங்களா. வைக்கிறோமா, சுவாமியை மன மகிழ்வடைய செய்கிறோமா, அந்த காரணங்களுக்கெல்லாம் நிறைய காசு பணம் தேவைப்படும். அதில் மனம் மடிவுங்கிறது வரக்கூடாது. எவர் ஒருவரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. அர்ச்சகர் யாரையும் சார்ந்து இருக்க விரும்ப மாட்டார். அவர் உழைப்பார், அதையே சுவாமிக்காக செய்வார். அந்த மனநிலையை நாள்தோறும் வளர்த்து கொண்டோம். எங்கள் முன்னோர்கள் யாரும் சொல்லித்தராத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, சுவாமிக்கு பணிவிடை செய்வது என்பது எங்கள் முன்னோர்கள் செய்யவில்லை. எங்கள் முன்னோர்கள் சுடுகாட்டுக்கு போய் அறியாதவர்கள், பிணம் எரித்து பழக்கமில்லாதவர்கள், சாதாரணமானவங்க. அவங்க பிள்ளைங்க நாங்கள். சுவாமி எங்களை பூஜைக்கு அழைச்சாங்க, சுவாமிக்கு பணிவிடை செய்து வருகிறோம். இறைவனை தேடி வருகின்ற பிள்ளைகள் எல்லாருக்கும் நல்ல வழிகாட்டியாக இந்த இடத்துல அர்ச்சகர் நின்றுட்டுருக்கிறார் பாருங்க. உடல் உழைப்பு, அதனால் கிடைக்கிற லாபம், இதையே தெய்வத்துக்காக அர்ப்பணம். இது தகரம் ஒன்றுக்கும் உதவாது என்று தூக்கி போட்டவர்கள் பலர். இது பொக்கிஷம் என கருதியவர் ஆலமரத்து அம்மன் ஐயா. இன்று வரைக்கும் எவருடைய பணத்துக்கோ பொருளுக்கோ நாங்கள் ஆசைப்படவும் இல்லை. சுவாமி நல்ல மாதிரி வச்சுருக்காங்க. கோவில் கொடை விழா இனிதே நடக்கிறது. 5 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்களான்னா, சந்துருங்கிற ஒரு பையன் ஒரு முறை கோவில் கொடைக்கு அன்னதானம் பண்ணினார். கழிந்த வருடம் பார்த்திங்களான்னா, ஒரு டாக்டர் நாகர்கோவிலிருந்து அவங்க குடும்பத்தார் அன்னதானம் பண்ணினாங்க. நாங்களும் மன மகிழ்வு அடைந்தோம். தெய்வமும் நல்ல மன மகிழ்வு அடைந்தாங்க. இறைவன் என்பவர் மிகப்பெரிய பொக்கிஷம். இவ்வளோ பெரிய பொக்கிஷம் இருக்கும்போது மனிதர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை என்பது மிக சிறியது. உழைத்து தெய்வத்துக்கு செய்யக்கூடிய பூஜையானது மேலும் மேலும் வெற்றியை தருகிறது. மன மகிழ்வு எல்லா காலங்களிலும் மன மகிழ்வாக எங்களை வாழ வைக்கின்ற முக்கியமான தெய்வம் இவங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்நேரத்துக்கு கால்நாட்டு விழா ஆரம்பமாகி இருக்கும். எல்லா பிள்ளைகளும், நண்பர்களும், வெளியூர்களில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, சுவாமியோட பிள்ளைங்க
எல்லாரும் வந்துருங்க. நல்ல மாதிரி கால்நாட்டு விழா இனிதே தொடங்குவோம். மனமகிழ்வாக ஆரம்பிப்போம். சரிங்களா?